சென்னை நந்தனம் அரசு கல்லூரி உணவகத்தில் பணியாற்றும் பெண் ஊழியர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கல்லூரி வளாகத்தின் முன்பு மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்வர். அவரிடம் பேசலாம். வணக்கம் அன்வர், விவரங்கள். வணக்கம். சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் இந்திய மாணவர் சங்கம் மற்றும் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் நந்தனம் கல்லூரி உணவகத்தில் பணியாற்றும் பெண் ஊழியருக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும், தொடர்ந்து கலைக்கல்லூரிகளில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவது மாணவர்களுக்கு மத்தியில் பாதுகாப்பான சூழல் நிலவாத காரணத்தினால் தங்களுக்கு பாதுகாப்பான சூழல் வழங்கிட வேண்டி கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்தும் நந்தனம் கலைக்கல்லூரி வளாகத்தின் முன்பு 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்பு நந்தனம் கலைக்கல்லூரியில் உணவகத்தில் வேலை பார்க்கும் பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு தரப்பட்டுள்ள நிலையில் அது 2 நாட்களுக்கு பிறகு தெரிய வர உடனடியாக கல்லூரி மாணவ மாணவிகள் தற்பொழுது கல்லூரி வளாகத்தின் முன்பு தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நேற்றைய தினம் தரமணியில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரியில் இதுபோன்ற ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ள நிலையில் தொடர்ந்து இன்றைய தினம் நந்தனம் கலைக்கல்லூரியில் தொடர்ந்து இதுபோன்ற உணவகத்தில் பணியாற்றும் பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் எனவும், தொடர்ந்து இது குறித்து கல்லூரி நிர்வாகமோ ICC என சொல்லப்படக்கூடிய இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி, அதாவது உள் குறைதீர் கூட்டம் அமைப்பு தங்களுக்கு இது குறித்து பேசாமல் தொடர்ந்து மௌனம் சாதிப்பதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில அந்த கேன்டீனில், அதாவது உணவகத்தில் வேலை பார்க்கும் 3 நபர்களே இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் எனவும் முதற்கட்டமாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தற்போது சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் இந்திய மாணவர் சங்கம் மற்றும் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் கல்லூரி உணவகத்தில் பணியாற்றும் பெண் ஊழியருக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும், மாணவர்களுக்கு பாதுகாப்பான சூழல், அதாவது அனைத்து அரசு கலைக்கல்லூரிகளில் உள்ள மாணவர்களுக்கு பாதுகாப்பான சூழல் வழங்கிட வேண்டியும் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து கல்லூரி வளாகத்தின் முன்பு 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.